ஹாய். இந்த இயர் நாட்டா எக்ஸாம் எழுத போறோம். அதாவது 2024 இந்த இயர்ல வந்து நாட்டா எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான வீடியோ தான் இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம்ல ஒரு குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்ல இந்த இயர் எக்ஸாம் எழுத போற எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுல ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போது நாட்டா பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோ மேக் பண்றதுமே அதுல வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து நாட்டா எக்ஸாம்க்கு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த குரூப் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப் வந்து மெயினா நாட்டா கண்டென்ட் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அன்வான்டா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ற யாரா இருந்தாலும் பிரைவேட் டீட்டெயில்ஸ் வந்து தெரியாத மாதிரி ப்ரொஃபைலை செட் பண்ணிக்கோங்க. லைக் நம்பரா இருக்கட்டும், உங்க நேமா இருக்கட்டும், வாட் எவர் என்னென்ன உங்களால பிரைவேட்டா ஹைட் பண்ண முடியுமோ, ஸோ அது எல்லாமே வந்து பிரைவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான். மற்றபடி ஸ்டடீஸ் எல்லாருமே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நடக்குது எல்லா இயருமே. ஏன்னா ஒவ்வொரு இயர் நாட்டாக்கான டெலகிராம் குரூப், ஆர்கிடெக்சருக்கான டெலகிராம் குரூப் தான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ அதில் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்றாங்க. பட் இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமரா நான் வந்து கொடுத்துருக்கிறேன். எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இது வரைக்கும் நடந்ததில்லை. ஸோ இனி நடக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை முன்னாடியே வந்து இந்த டிஸ்க்ளைமர் வச்சிருக்கேன். வித் பேரண்ட்ஸ் கைடன்ஸோட. ஸோ உங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்க இதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் எல்லாமே நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான். இதுக்கு வந்து எதுவுமே பே அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் காலேஜ் போனதுக்கு அப்புறமுமே நீங்க வந்து இந்த குரூப் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஒருத்தங்க ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க காலேஜில் என்ன நடக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தங்க காலேஜில் நடக்குன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஒரு கம்யூனிட்டி ஹப் மாதிரியான ஒரு விஷயமா அது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் எல்லா விஷயம் நான் சொன்ன விஷயம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும். யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கணும். ஸோ அது போக வந்து பேரண்ட்ஸ் கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸோட நாலேஜ் வச்சு தான் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்திட்டு தான் நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும். அண்டு அன்வான்டான கண்டென்ட் லைக் கேமிங்காக இருக்கட்டும், வாட் எவர் ஏதாவது அன்வான்டான டாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே குரூப்ல இருந்து ரிமூவ் ஆயிடுவீங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த குரூப்பை நல்லா யூஸ் பண்ணுங்க. நானும் என்னால் என்னென்ன எஃபோர்ட்ஸ்லாம் அதில் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன். இப்போ வீடியோவில் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த குரூப்பை நல்லா யூஸ் பண்ணுங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் கைஸ். ஸோ எஸ், இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணது. ஸோ இந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இவ்வளோ தான். ஸோ வேறு ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து நாட்டா எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வில் see you in the next video. Until then, bye from Architect Lingesh.